பேபி ஜாக் ஃப்ரூட் 65 செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஸ்பைசியான பலா பிஞ்சை வச்சு ஒரு சூப்பரான 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த சிக்கனில் போடுவோம், காலிஃப்ளவரில் போடுவோம். ஆனால் அந்த பலா பிஞ்சில் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த முள்ளுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உள்ளேயும் பிஞ்சாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் பலா பிஞ்சு வச்சு ஒரு சூப்பரான 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் சாப்பிட முடியாதவங்க 65 சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுமாரி பலா பிஞ்சில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சாக தான் இருக்கணும். ஸோ உள்ளே இருக்க கொட்டைகள் கூட முத்தாமல் அப்படியே சின்னதாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ மேலே இருக்க இந்த தோலில் நல்லா செதுக்கி எடுத்துடலாம். ஸோ பலா பிஞ்சு சின்னதாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஒரு 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ குக்கருக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததும் இப்போ ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ குக்கரில் 2 விசில் எடுத்தாச்சு. ஸோ பலா பிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ தேவையான அளவு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு, அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கலருக்காக கேசரி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு. ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் போல் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பலா பிஞ்சை சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ நம்மளோட பேபி ஜாக் ஃப்ரூட் 65 நல்லா அழகாக புரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கும்போது ஒரு சிக்கன் 65 ஃபீலிங் தான் வருது. ஸோ சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க சாப்பிட முடியும்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரி தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பிஞ்சில் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஸோ பார்க்கும்போதே உள்ளலாம் உங்களுக்கு சிக்கன் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பலாப்பிஞ்சி 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.